அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார், செவ்வாய் சாரத்தில். இது கடன்கள் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இன்று வாங்கக்கூடிய கடன்களுக்கு சாதகமான நிலை. ஓரளவிற்கு கடன்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அந்த முதலீடுகளில் கவனமாக இருப்பதும் நல்ல பலன்கள். தொழில் ரீதியிலாக சுயதொழில் நண்பர்கள், அரசு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரடியான அரசாங்க நண்பர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சற்று பொறுமை தேவை. உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மேலோட்டமாக சுமூகமாக இருந்தாலும் உள்ளூர உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்க வாய்ப்பாக இருப்பதனால் நீங்க எந்த படித்து விட்டு கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களை ஒருவர் பேசும் பொழுது நீங்க லிசன் பண்ணும் பொழுது அலட்சியம் இல்லாமல் சரியாக ரொம்ப அட்டென்டிவாக இருப்பது உங்களுக்கு சுயதொழிலுக்கும் அரசு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நன்மையான நிலையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அற்புதமான தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றமான நிலை. ஆனால் எல்லாமே சற்று அங்கங்கு ஸ்பீட் பிரேக்கர் போன்ற ஒரு நிலையாக, ஒரு பம்பியான ஒரு பிரயாணம் போல ஒரு இரிட்டேஷனை இவங்க உணரக்கூடிய நாட்களாகவே இது காணப்படுகிறது. இந்த மைண்டில் இந்த உணர்வு இருக்கும் பொழுது ஒரு இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கூட அவ்வப்பொழுது அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், பணியில் நல்ல லாபம், அற்புதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நிலை. தொழிலுக்கான சில தடைகள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே ஒரு சீரான வளர்ச்சி இல்லாமல் தடைகளை கொடுத்த வளர்ச்சியாக இருப்பதை நீங்க கிரகத்தினுடைய நிலை அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். முருகர் வழிபாடு இவர்களுக்கும் அற்புதமான தொழில் லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறார். இந்த செவ்வாயுடைய சாரம் இவங்களுக்கு ஒரு பாதகாதிபதி தொடர்பு அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி இன்று எந்த விஷயமும் ஈடுபட வேண்டாம். இன்றைய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு லாட்டரி போன்ற ஒரு நிலையில் இருப்பவர், அதை எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள், இல்ல ஸ்டாக் மார்க்கெட் போன்ற நிலையில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து டோட்டலி செய்யக்கூடிய சில வேலைகளில் இன்று ஈடுபடக்கூடாது. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஏற்றம், அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு, அவங்க மனைவி அல்லது கணவர்கள், மகரத்தின் கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். ஆனாலும் திருமண வாழ்வில் ஏதோ ஒரு அன்னோன் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. சர்ப்ப கிரகங்களுடைய ஆளுமை, கொஞ்சம் அமைதியாக நீங்க இருப்பது உங்களுக்குமே துர்கை வழிபாடு இல்லைனா ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை, நல்ல ஒரு மன நிம்மதியையும் குடும்பத்தில் ஒரு அமைதியையும் கொடுக்கும்.